Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We once again thank you for coming for all the series of these Bible studies. இந்த வேத பாட தொடருக்கு கூட்டத்தொடருக்கு நீங்கள் தொடர்ந்து வருவதற்கு நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We have been meditating on the sweetness of Psalm 23. 23ஆம் சங்கீதத்தினுடைய இனிமை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Psalm 23 is sweet because Jesus is sweet. 23ஆம் சங்கீதம் மிகவும் இனிமையானது ஏனென்றால் நம்முடைய இயேசு மிகவும் இனிமையானவர். In fact, Psalm 23 is the sweetness of Jesus. ஒரு விதத்தில் உண்மையா சொல்ல போனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிமைதான் இந்த 23ஆம் சங்கீதம். How sweet is our Jesus? நம்முடைய இயேசு எவ்வளவு இனிமையானவர். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்கள். All eternity will not be enough, beloved ones, for us to taste and see our Jesus is good. அருமையானவர்களே, நம்முடைய இயேசு நல்லவர் என்கிறதை ருசித்து பார்த்து அறிவதற்கு நித்தியம் முழுவதும் நமக்கு போதாதது. The whole purpose of our life on earth is to know God and to taste Him. இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படுவதனுடைய முழு நோக்கம் என்னவென்றால் நம்முடைய தேவனை நாம் ருசித்து அவரை அறியும்படியாக. We must know our Jesus. நாம் நம்முடைய enjoy Him now and all eternity. நாம் நம்முடைய இயேசுவை அறிந்து இந்த உலகத்திலும் வரப்போகிற நித்தியத்திலும் அவரை அனுபவிக்க வேண்டும். Our Jesus is better than the best physicians on this earth. இந்த உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த வைத்தியர்களை பார்க்க நம்முடைய இயேசு சிறந்தவர். He is wiser than the wisest Solomon. இந்த ஞானியாகிய சாலமோனை பார்க்கலும் மிகுந்த ஞானம் உள்ளவர். Jesus is higher than the highest of heavens. பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிற பரலோகத்தினுடைய உயரத்தை பார்க்கலும் நம்முடைய இயேசு மிகவும் உயர்ந்தவர். Jesus is purer than the purest gold. இயேசு பசும்பொன்னிலும் மிகவும் சுத்தமானவர். He is whiter than the whitest snow. அவர் மிகவும் வெண்மையா இருக்கிற வெண்பஞ்சை பார்க்கிலும் அவர் பனியை பார்க்கிலும் அவர் வெண்மையானவர். Jesus is sweeter than the sweetest honey. மிகவும் இனிமையா இருக்கிறதான தேனின் மதுரத்தை பார்க்க நம்முடைய இயேசு இனிமையானவர். He is brighter than the brightest morning star. அவர் பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரத்தை பார்க்கலும் பிரகாசமானவர். He is fairer than the fairest of men. அவர் மனுஷரை அழகுள்ளதான மனுஷரை பார்க்கலும் மிகவும் சிறந்த அழகுள்ளவர். He is lovelier than the loveliest rose. அவர் ரோஜாவின் மிகவும் அருமையான ரோஜாவை பார்க்கலும் மிகவும் அருமையானவர். He is closer than the closest of relations. அவர் நம்முடைய மிகவும் நெருங்கின உறவினர்களை பார்க்கலும் மிகவும் நெருக்கமானவர். He is better than the best friend. அவர் மிக சிறந்த நண்பனை பார்க்கலும் சிறந்தவர். இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே, இயேசுவே இன்பமதுவே என்னைக்கும் மாறுதலே, இனிமையாமே இன்பமதுவே என்னைக்கும் மாறுதலே, இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே, இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே, இனிமையாமே இன்பமதுவே என்னைக்கும் மாறுதலே, இனிமையாமே இன்பமதுவே என்னைக்கும் மாறுதலே. The whole Psalm 23 is explaining graphically the sweetness of our Jesus. 23ஆம் சங்கீதம் முழுவதும் நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்துவினுடைய இனிமையை ஒரு விதத்தில் காண்பிக்கிறது. Beloved ones, we must know our God. அருமையானவர்களே, நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். The more we see the greatness of our God, the more we will see our smallness. நம்முடைய தேவனுடைய மிக பெருமை மேன்மையை எவ்வளவு அதிகமாய் நாம் காண முடியுமோ அவ்வளவு அதிகமாக
நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்கிறதை உணர முடியும். The more we see the wisdom of God, the more we will see our foolishness. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய ஞானத்தை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய மதியீனத்தை உணர முடியும். The more we see the holiness of God, the more we will see our own filthiness. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய அசுத்தத்தை நாம் உணர முடியும். The more we see the strength of God, the more we see our own weakness. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய பலனை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். The more we see the ability of God, the more we will see our nothingness. தேவனுடைய திறமையை திராணி எவ்வளவு அதிகமாக நாம் காண முடியுமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஒன்றுமில்லாமையை நாம் காணலாம். The more we see the fullness of God, the more we see our own emptiness. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய நிறைவை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய வெறுமையை உணர முடியும். The more we see the perfection of our God, the more we see our own imperfection. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய பூரணத்தை நாம் காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய அபூரணத்தை காணலாம். The more we see the humility of God, the more we see our own pride. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய தாழ்மையை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய சொந்த பெருமையை நாம் காணலாம். The more we see the light of God, the more we see our own darkness. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வெளிச்சத்தை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய இருளை காணக்கூடும். The more we see the goodness of God, the more we see our own evil. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய நன்மையை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தீமை பொல்லாப்பை நாம் காண முடியும். The more we see our own the God's love, the more we will see how much of hatred we have in ourselves. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய அன்பை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக எவ்வளவு கசப்பை நாம் விரோதத்தை வைத்திருக்கிறோம், பகையை வைத்திருக்கிறோம் என்று நாம் உணரலாம். Same way, the more we see the forgiving spirit of our God, the more we see our own unforgiving spirit. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய மன்னிக்கும் ஆவியை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய மன்னிக்க முடியாத ஆவியை நாம் பார்க்கலாம். The more we see the glory of God, beloved ones, the more we see our own shame. நாம் எவ்வளவு அதிகமாக அருமையானவர்களே தேவனுடைய மகிமை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய லட்சியை நாம் காணலாம். The more we see the softness of our God, the more we see the hardness of our own hearts. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய மிருதுவான தன்மையை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய கடின தன்மையை நாம் காண முடியும். Every revelation of the characteristic of God will expose our negative, sinful, shameful character. தேவனுடைய குணாதிசயங்களின் வெளிப்படுத்தல்கள் எவ்வளவு அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய பாவ சம்பந்தமான அவலட்சணமான நம்முடைய சுபாவங்களை நாம் காணலாம். The more we see the riches of God, the more we see our own poverty. எவ்வளவு அதிகமாக தேவனுடைய ஐஸ்வரியத்தை நாம் காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தரித்திரத்தை நாம் காணலாம். The more we see the sweetness of our God, the more we see the bitterness of our own heart. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய இனிமையை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய இருதயத்தினுடைய கசப்பை நாம் காணலாம். The more we see God, the more we see our own self. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய சொந்த சுயத்தை நாம் காணலாம். So the whole purpose of our human life on earth is to know God and to enjoy Him. ஆகவே இந்த பூமியிலே நம்முடைய மனுஷீக ஜீவியத்தினுடைய முழு நோக்கம் என்னவென்றால் நம்முடைய தேவனை நாம் அறிந்து அவரை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். Psalm 23 takes us into the depths of God's grace, His love, His care, His power and His protection. 23ஆம் சங்கீதமானது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய நம்மை பாராட்டுகிறதான தயவுடைய ஆழத்திற்கு நம்மை கொண்டு போகிறது. In the past few days we have been studying various aspects and things from Psalm 23. கடந்த சில நாட்களாக இந்த 23ஆம் சங்கீதத்தின் பலவிதமான அம்சங்களை நாம் படித்துக் கொண்டிருந்தோம். The fourth verse says, "Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil."
4ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். This is the problem for most of the people in the world. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான அநேக ஜனங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குது. Most of the people, including the Christians, including the Pentecostal people, a very good number of them have fear of evil haunting their life. அநேக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் பெந்தேகோஸ்தேக்காரர்களில் அநேகருக்குள்ளும் கூட பொல்லாப்பை பற்றியதான பயம் அவர்களை அலட்டிக் கொண்டிருக்கிறது. Here the psalmist says, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். As we all know, in Psalm 23, Jesus is portrayed as shepherd, and we children of God are portrayed as his sheep. 23ஆம் சங்கீதத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாகவும் நாம் அவருடைய ஆடுகளாகவும் காண்பிக்கப்படுகிறோம். Out of all the creatures in the world, sheep are the ones easily can be frightened. ஜீவனோடு இருக்கிற ஜீவராசிகள், உலகத்தில் காணப்படுகிற எல்லா ஜீவராசிகளிலும் மிகவும் எளிதில் பயப்படக்கூடியவைகள் அல்லது பயப்படுத்தப்படக்கூடியவைகள் இந்த ஆடுகள் தான். Because sheep, they don't have horns to kick against the enemy. ஏனென்றால் இந்த ஆடுகளுக்கு சத்துருக்களை முற்றும்படியாக அவைகளுக்கு கொம்புகள் இல்லை. They don't have wings to fly away. அவைகள் பறந்து போகும்படியான இறக்கைகள் இல்லை. They don't have swiftness of foot to run away from the enemy. சத்துரு விட்டு வேகமாய் ஓடி போகும்படியாக துரிதமாய் ஓடக்கூடிய கால்கள் அவைகளுக்கு இல்லை. Sheep, even if a big flock of sheep they are defenseless. ஒரு பெரிய கூட்டம் ஆடுகளாக இருந்தாலும் அவைகள் பாதுகாப்பற்றவைகளாய் இருக்கின்றன. Easily they can be frightened. வெகு சீக்கிரத்தில் அவைகள் பயந்து போகும். But the Lord's sheep says, though I walk through the valley of the shadow of death, I will fear. This sheep will not fear anything. ஆனால் இங்கே கர்த்தருடைய ஆடாக இருக்கிறதான இந்த ஆடு சொல்கிறது என்னவென்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Beloved ones, we are his sheep. அருமையானவர்களே, நாம் தான் அவருடைய ஆடு. Naturally we can be frightened of anything or everything. சாதாரணமாக எந்த காரியத்தினாலும் மிகவும் லகுவாக நாம் பயந்து போகலாம். I will fear no evil. ஆனால் இவன் சொல்கிறான், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். In Psalm 130 verse 4, fear and forgiveness, they both are connected together. 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பயமும் மன்னிப்பும் ஒன்றோடு இணைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். There is பார்க்கிறோம். forgiveness with thee that you may be feared. உமக்கு பயப்படும்படியாக உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. So fear and forgiveness, they go together. ஆகவே பயமும் மன்னிப்பும் ஒன்றாக இணைந்தே செல்கிறது. In other words, one main reason people are afraid is because they have no forgiving spirit. அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னால், ஜனங்கள் பயந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள் மன்னிக்கிற ஆவி இல்லை. Even in the Lord's prayer, forgiveness and that evil, fear of evil, they are connected. கர்த்தருடைய ஜெபத்திலும் கூட இந்த மன்னிப்பும் பொல்லாப்பை பற்றியதான பயம், இந்த இரண்டு விஷயங்களும் அதிலே உட்பட்டிருக்கிறது. Matthew 6:12 and 13 says, forgive us our debts and deliver us from evil. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, எங்களுக்கு எங்களுடைய கடன்களை மன்னியும், எங்களை பொல்லாப்புக்கு உட்படுத்தாதே. So the both are connected. Forgive us from our debts and deliver us from evil. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை தீமையிலிருந்து தப்புவியும். So main reason people are afraid of evil to take place and afraid of evil because their heart is evil. ஜனங்கள் தங்களுக்குள் பயம் வருகிறதுக்கு காரணம் அவர்களுடைய ஜீவியத்தில் இந்த அனுபவம் இல்லை. Because people are afraid of evil because they have evil in their heart. தீமையை பற்றி ஜனங்கள் பயப்படுவதற்குரிய காரணம் அவருடைய இருதயத்தில் தீமை இருக்கிறது. If you don't do any evil against anyone, no man or devil can do any evil against you. நீங்கள் எந்த நபருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் இருந்தால் எந்த மனுஷனும் பிசாசும் கூட உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது. The reason you are afraid of evil because you have done evil and you want to do evil again. நீங்கள் தீமைக்காக பயப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால்
நீங்கள் தீமை செய்திருக்கிறீர்கள், தீமை செய்ய பார்க்கிறீர்கள். Look at Joseph put in the pit and prison, but he had no fear. யோசேப்பு குழியிலும் அதன் பின்பு சிறைச்சாலையிலும் போடப்பட்டாலும் அவனுக்கு பயம் இல்லை. You thought evil against me, but God meant it unto good. அது தீமை என்று நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றி விடுகிறார். Look at David and Saul. தாவீதையும் சவுலையும் பாருங்கள். David always with a javelin wanted to kill David. Kill Saul. Saul always with a javelin wanted to kill David. சவுல் ராஜா தாவீதை கொன்று போட எப்போதும் ஈட்டியோடு காணப்படுகிறான். But David always with a harp was helping Saul to be delivered from the demonic possession. ஆனால் தாவீதோ சுரமண்டலத்தோடு எப்போது காணப்பட்டு அந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கும்படியாக சுரமண்டலத்தை வாசிக்க ஆயத்தமாக இருக்கிறார். Saul had such a terrible bitterness and hatred. He wanted to kill David many times. சவுலுக்கு பயங்கரமான கசப்பும் பகையும் இருந்தபடியால் தாவீதை கொன்று போட எத்தனித்தான். With a javelin always Saul was waiting to kill David. தன்னுடைய கையில ஈட்டி வைத்தவனாக தாவீதை கொன்று போடும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக எப்போதும் அவன் சவுல் காத்திருந்தான். But beloved ones, there is a strange statement in the Bible. அருமையானவர்களே, ஒரு வினோதமான ஒரு அறிக்கை, ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் படிக்கிறோம். The Bible says Saul was afraid of David. சவுல் தாவீதுக்கு பயந்தான் என்று வேதம் சொல்கிறது. It should have been written the other way around. அது வேறு விதத்தில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். Saul is always as a king waiting to kill David with a javelin. சவுல் ராஜா தாவீதை பகைத்து தன்னுடைய கையில் ஈட்டியை வைத்துக் கொண்டு எப்போதும் அவனை கொன்று போட காத்திருந்தான். David was only a shepherd boy. ஆனால் தாவீதோ ஒரு மேய்ப்பன் பையன். So it should have been written the other way around. David was afraid of Saul, waiting to kill him with a javelin. ஆனபடியால்தான் தன்னை கொன்று போட ஈட்டியோடு காத்திருந்த சவுலுக்காக தாவீது பயந்திருந்தான் என்று தான் எழுதியிருக்க வேண்டும். But the Bible says Saul was afraid of David. ஆனால் வேதம் சொல்வது என்னவென்றால் தாவீதை கண்டு சவுல் தான் பயந்தான். In other words, when you cannot forgive someone, unnecessary fears will fill your life. இன்னொரு விதத்தில் சொன்னால், நீங்கள் ஒருவரை மன்னிக்க முடியாவிட்டால் தேவையில்லாத பயம் உங்களை வந்து ஆட்டிக் கொண்டிருக்கும். Fear and forgiveness, they go together. பயமும் மன்னிப்பும் ஒன்றாக இணைந்தே செல்கிறது. Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் மரண நிழலில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Do you have any fear of evil, that future something is going to happen to you, to your family and children? வரப்போகிற காலத்தில் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏதாவது தீமை வருமோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? It's because there is evil in your heart, and that what you fear is the reflection, the echo of that evil in your own heart against others. அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய இதயத்துக்குள் தீமை இருக்கிறது. உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதான தீமை பிரதிபலிப்பும் அதனுடைய எதிரொலியும் தான் உங்களுக்குள் காணப்படுகிற பயம். If you have a real forgiving love for your enemies, you know what type of prayer you will pray? நீங்கள் உண்மையாக உங்களுடைய சத்துருக்களை மன்னிக்க கூடியதான அன்புடையவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக எப்படி ஜெபிப்பீர்கள் தெரியுமா? From the depths of your heart you will pray, Lord, make my enemies more honorable in heaven and on earth உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து than myself. உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த பூமியிலும் பரலோகத்திலும் என்னுடைய சத்துருக்களை என்னை காட்டிலும் கனமுள்ளவர்களாய் மாற்றும் என்று ஜெபிப்பீர்கள். By the way, have you ever prayed that prayer from the depths of your heart? உங்களுடைய இதயத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எப்பொழுதாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Lord, make my enemies greater, better, more honorable on earth and heaven than myself. கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்களை என்னை பார்க்கிலும் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் பெரியவர்களாக, மேன்மையுள்ளவர்களாக, கனப்படுத்தியவர்களாக மாற்றும் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? You may say, how can I pray that prayer? நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி அதெல்லாம் ஜெபிப்பது? They are doing so much havoc to me, trouble to me. அவர்கள் எனக்கு எவ்வளவு பொல்லாப்பு தீமை செய்திருக்கிறார்கள். Yes, do you know why you should pray that prayer? நீங்கள் ஏன் அப்படி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? One day when you go to heaven, ஒரு நாள் நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது you will realize that your enemies were God's agents to polish, to change your character. உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் உங்களுடைய சுபாவத்தை
பிரதிபலிக்கும் உருவாக்கும்படியாக அதை பிரகாசிப்பிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டதான தேவ தூதர்கள் அல்லது தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். Perhaps through your friends your character may not be changed, but through your enemies character can. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய சுபாவங்கள் மாற முடியாது, ஆனால் உங்களுடைய சத்துருக்கள் மூலமாக தான் உங்களுடைய சுபாவங்கள் மாறக்கூடும். You learn to forgive, you learn for patience, you learn perseverance, all through the enemies only you can learn, very often not through the friends. பொறுமையா இருக்கவும், மன்னிக்கவும், மனரம்யமா இருக்கவும் எல்லாம் சத்துருக்கள் மூலமாக தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய நண்பர்களால முடியாது. If you are not able to love your enemies, may I tell you the root cause, the real reason for that? நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை மன்னிக்க முடியாமல் இருந்தால், no, if you are not able to love your enemies, நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை உண்மையாய் அன்பு கூற முடியாமல் இருந்தால் அதற்குரிய மூல காரணம் என்ன என்று நான் சொல்கிறேன். Don't be offended. நீங்கள் அதை கண்டு the reason you are not able to love your enemies because you don't want your character to be changed. உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசிக்க முடியாமல் இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை. That is why 30-40 years ago you got saved. Look at your character, still the same anger, the same lust, the same irritation, the same such and such thing. Why the character is not changed? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட 30-40 வருஷங்கள் ஆகிவிட்டது, என்றாலும் உங்களுடைய அதே கோபம், அதே இச்சை, அதே பகை இப்படி எல்லாம் காணப்படுகிறது. உங்களுடைய சுபாவங்கள் நீங்கள் இவ்வளவு நாட்கள் ஆன பின்பு கூட ஏன் மாறாமல் இருக்கிறது? Precious child of God, I beg you, love your enemies. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை மிகவும் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள். From the depths of your heart pray, Lord, please make my enemies greater, better, more honorable than myself, right on earth and in heaven. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்களை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் என்னை பார்க்கிலும் மேன்மையானவர்களாக, பெரியவர்களாக, கனத்தூக்கிறவர்களாக மாற்றும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். Oh, then you will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Though I walk through the valley of the shadow of death, that I will fear no evil, for thou art with me, and thy rod and thy staff they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death, not valley of death. நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில், அதாவது மரண பள்ளத்தாக்கில் அல்ல. Saints do not have death. பரிசுத்தவான்களுக்கு மரணம் இல்லை. Only sinners die, but saints sleep. பாவிகள் தான் மரிக்கிறார்களே ஒழிய பரிசுத்தவான்கள் நித்திரை தான் அடைகிறார்கள். Because Christ has, death is swallowed up by the life of Christ. ஏனென்றால் மரணமானது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே விழுங்கப்பட்டு விட்டது. We can challenge death. Oh death, where is thy sting? ஆனபடியால் மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி நாம் மரணத்திற்கு சவால் விடுக்கலாம். Oh grave, where is thy victory? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் சொல்லலாம். The sting of death is sin. மரணத்தின் கூர் பாவம். But the strength of sin is the law. பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். But thanks be unto God which giveth us victory through our Lord Jesus Christ. என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். If you really love your enemies, I tell you from the word of God, you will never have fear of death. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய சத்துருக்களை நேசிப்பீர்கள் என்றால் வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு நாளும் உங்களுக்கு மரண பயம் இருக்காது. That is why the next verse says, thou preparest a table before me in the presence of mine enemies. ஆகவேதான் அடுத்த வசனத்திலே என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்கிறது. You may wonder why God is preparing a table before the enemies. தேவன் ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். Suppose I am eating from the table. உதாரணமாக நான் ஒரு பந்தியின் மேசையிலிருந்து சாப்பிடும் பொழுது all my enemies are standing there. என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தால் they are going to look how much I am eating, and then they were waiting to get something to criticize about me, isn't it? அவர்கள் நான் எப்படி எவ்வளவு சாப்பிடுகிறேன், என்ன சாப்பிடுகிறேன் எல்லாம் பார்த்துவிட்டு அதை குறை சொல்லும்படியாக ஒருவேளை அவர்கள் காத்திருக்கலாம் இல்லையா? Why it is written, you prepare a table before me
in the presence of my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு மேசை ஆயத்தப்படுத்தினீர் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? Not one enemy, enemies. That means maybe all the enemies. ஒரு சத்துரு அல்ல, சத்துருக்கள் என்ற பன்மையிலே அநேகரை குறித்து சொல்லி இருக்கிறது. Beloved ones, why the Lord allows a table prepared and our enemies are in front of us? ஏன் அருமையானவர்களே, கர்த்தர் ஏன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? So that if your enemy is hungry, feed him, and if he is thirsty, give him drink. உன்னுடைய சத்துரு, நீங்கள் இது நிமித்தமாக உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு குடிக்க பானம் கொடு என்ற அந்த காரியத்தை செய்யும்படியாக we must become a blessing to our enemies. நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். You prepare not a plate for me but a table for me. நீர் எனக்கு ஒரு பிளேட், ஒரு தட்டு அல்ல, ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். If it is only a plate, that food is only for me, I can only eat. அது ஒரே ஒரு தட்டில் மாத்திரம் இருந்தால் அது எனக்கு மாத்திரம் போய் ஆகாரமா இருக்கலாம், நான் மாத்திரம் தான் அதை புசிக்கலாம். If the Lord is preparing for me one person a table, that means there must be abundance for me to eat and to feed my enemies too. கர்த்தர் என் ஒருவனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்றால் நான் அதை புசித்து திருப்தி அடைவதற்கும் என்னுடைய சத்துருக்கள் அல்லது மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் திருப்தி செய்வதற்கு தான். In other words, if we love our enemies, beloved ones, the Lord will prepare a table. In other words, those who love the enemies, they will have a spiritual abundance in their life. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு நாம் உண்மையாக நம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய மேசை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறதான மேசையின் மூலமாக நம்முடைய சத்துருக்களை இன்னும் அதிகமாக நேசித்து நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் முன்னேற முடியும். If you are not loving your enemies, your spiritual life will be dry and you may die of spiritual famine. நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை நேசிக்காவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வறட்சியா இருக்கும், ஆவிக்குரிய பஞ்சத்தில் நீங்கள் ஒருவேளை மரிக்கவும் கூடும். This is the sweetness of Psalm 23. இதுதான் 23ஆம் சங்கீதத்தினுடைய இனிமை. We see the love of God, Jesus here, and that love should fill our life. இங்கே இயேசுவினுடைய அன்பை நாம் காண்கிறோம், அதே அன்புதான் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நிறைக்க வேண்டும். Jesus is called the rock. இயேசு கிறிஸ்து கன்மலை என்று அழைக்கப்படுகிறார். And we read in the word of God, he will satisfy us from the honey out of the rock. நம்முடைய ஆண்டவர் கன்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார் என்று நாம் படிக்கிறோம். Our Jesus is the rock of ages. நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்மலையாக இருக்கிறார். Out of that rock comes honey. Out of the rock means the purest, the sweetest honey. The sweetest honey, the purest honey. கன்மலையிலிருந்து வருகிற தேன் என்று சொல்லும் பொழுது மிகவும் சுத்தமான மிகவும் இனிமையான தேன் அந்த கன்மலையிலிருந்து வருவது. Beloved ones, the love that comes from Jesus, that is the sweetest love, that is the purest love. பிரியமானவர்களே, இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதான அன்புதான் மிகவும் தூய்மையான அன்பு, மிகவும் இனிமையான அன்பு. Thou preparest a table before me. நீர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். Nowhere in the world we can see this statement. வேதத்தில் வேற எந்த பகுதியிலும் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை நாம் படிக்க முடியாது. Thou preparest a table for me. நீர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். Normally the servants will be preparing the table for the king. The king does not prepare a table for his servants. சாதாரணமாக பணிவிடைக்காரர்கள் தான் ராஜாவுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்களே ஒழிய ராஜா தன்னுடைய பணிவிடைக்காரர்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்த மாட்டான். Normally the master will sit and the servants will feed. It never happened in the world. Master will stand and serve the servants. சாதாரணமாக எஜமான் உட்கார்ந்திருப்பார், அவருடைய வேலைக்காரர்கள் தான் அவருக்கு ஊழியம் செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள் ஒழிய எஜமான் நின்று கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. Only our Jesus the king will do that. ஆனால் ராஜாவாக இருக்கிற நம்முடைய இயேசு மாத்திரமே அதை செய்கிறவர். In the world you can never see this, the king or the master preparing a table for his servants. உலகத்தில் ராஜாவோ எஜமானோ தன்னுடைய பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரர்களுக்காக பந்தி ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கவே முடியாது. Luke 12:37 we read, blessed are those servants whom the Lord when he cometh shall find watching. Verily I say unto you that he shall gird himself and make them to sit down to meat and will come forth and serve them.
லூகாஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள், அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Oh beloved ones, nowhere else in the world we can see this beautiful sweet fellowship with Jesus. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வேற எங்கேயும் நம்முடைய இயேசுவோடு நமக்கு இருக்கிற அந்த இனிமையான ஐக்கியத்தை பற்றி பார்க்க முடியாது. Oh, our Jesus, although he is the King of kings and the Lord of lords and God of gods, look at the humility. Even in eternity, he will be serving us and we will be serving him in love and he will be serving us in love. பிரியமானவர்களே, நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறதான நம்முடைய இயேசு நமக்கு பணிவிடை செய்கிற இவ்வளவு விசேஷம். நித்தியத்திலே அவர் நமக்கு ஊழியம் செய்வார். நாம் அன்பினாலே அவரை சேவிப்போம், அவர் அன்பினால் நமக்கு ஊழியம் செய்வார். Beloved ones, what are we? Dust and worms, that the Lord of glory will gird himself and make us to sit down and feed. Can you think about this great love and the great humility of our God? பிரியமானவர்களே, தூசியும் புழுவுமாய் இருக்கிறதான நமக்கு நம்முடைய மகா பரிய தேவன், மகிமையின் தேவன் அறை கட்டிக்கொண்டு நமக்கு ஊழியம் செய்யக்கூடியதான அவ்வளவு தேவனுடைய அந்த மனம் தாழ்மையுள்ள அந்த விசேஷமான இந்த மேன்மையான ஒரு ஐக்கியத்தை மேன்மையை நாம் எங்கு காண முடியும்? Our God is so humble, therefore only humble people can know God. நம்முடைய தேவன் மிகவும் தாழ்மையுள்ளவர், ஆகவே தாழ்மையுள்ளவர்கள் தான் அந்த தேவனை நன்றாக அறிவார்கள். Beloved ones, if we want to know Jesus, one qualification we need, we must humble ourselves to the dust. அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான தகுதி என்னவென்றால், நாம் தரை மட்டும் நம்மை தாழ்த்த வேண்டும். He will gird himself and will serve his servants. அவர் தம்மை அறை கட்டிக்கொண்டு தம்முடைய ஊழியர்களுக்கு அவர் ஊழியம் செய்வார். Very often we have an idea we are going to heaven to serve him, but beloved ones, don't forget, he will be serving us and we will be serving him. அருமையானவர்களே, பரலோகத்துக்கு போன பின்பு நாம் அவரை சேவிக்க போகிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் போன பின்பு நாம் அவரை சேவிப்போம், அவரும் கூட நமக்கு ஊழியம் செய்வார். That is why we often hear from the pulpit, the best is kept for the servants of God. ஆனபடியால் தான் நாம் அடிக்கடி சொல்ல ஒரு முக்கியமான விசேஷமான காரியம், மிக சிறந்ததான சகல காரியங்களும் கர்த்தருடைய ஊழியர்களுக்குரியது என்று. Every way, now and in eternity, the very best from God is kept for the consecrated servants of God. இந்த பூமியிலும் வரப்போகிறதான நித்தியத்திலும் தேவனால் சகல மேன்மையான காரியங்களும் பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களுக்கு மாத்திரமே வைக்கப்பட்டுள்ளது. The best of heaven, Zion, is shining, waiting for the consecrated servants of God. பரலோகத்தின் மிக சிறந்த இடமாகிய சீயோன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களுக்காக அது காத்துக் கொண்டிருக்கிறது. Beloved ones, if we get just 1 second of the glimpse of the glory of Zion, பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் அந்த சீயோனுடைய மகிமையை சற்று தியானித்து பாருங்கள். nothing will stop us from serving the sweet Jesus. இந்த இனிமையான இயேசுவை சேவிப்பதை அந்த தரிசனம் நம்ம எந்த விதத்திலும் எந்த காரியத்தினாலும் தடை செய்ய முடியாது. So I plead with you, don't wait for a calling to serve him. ஆனபடியால் உங்களிடத்தில் நான் மிகவும் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும் வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. When you really love to serve him, the call will come. நீங்கள் உண்மையாக அவரை சேவிக்கும்படியாக விரும்புவீர்கள் என்றால் அழைப்பு வரும். But even if you have got a great calling, if you don't have love for him, you will never come to serve God. உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருந்தாலும் நீங்கள் அவரை உண்மையாக நேசிக்க அவருடைய ஊழியத்தை நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பாவிட்டால் ஒரு நாளும் ஊழியத்துக்கு வர மாட்டீர்கள். Out of Zion, the perfection of beauty, our God is shining. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து நம்முடைய தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Beloved ones, before we go to the next point, I request you, you love your enemies as Christ loved, and your life will be full of heaven. அருமையான அடுத்த விஷயத்திற்கு போவதற்கு முன்பாக மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் பரலோகம் போல மாறிவிடும். Never allow an evil thought to come in your mind against somebody who did evil against you, because that very evil what you are thinking may come upon you.
நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் தீமை செய்தவர்களுக்கு விரோதமாக தீமையான எண்ணம் உங்களுடைய மனதில் வர இடக்கூடாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கே தீமையை விளைவித்துவிடும். Oh, time is running. Let us go to the next beautiful truth in the word of God. நேரம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. நாம் வேதத்தில் அடுத்த விஷயத்தை நாம் கவனிப்போம். Surely goodness and mercy shall follow me all the days of my life. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாக அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Two things will follow us provided we follow our shepherd. நாம் நம்முடைய மேய்ப்பனை பின்பற்றினால் நம்மை வேறு இரண்டு காரியங்கள் பின்தொடர்ந்து வரும். Two things will follow all the days of our life if we follow our shepherd. நம்முடைய மேய்ப்பனை பின்பற்றினால் இரண்டு காரியங்கள் நம்முடைய ஜீவிய நாளெல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். What is that goodness of the Lord? தேவனுடைய நன்மை தான் என்ன? One place we read, the goodness of the Lord leadeth us unto repentance. நான் ஒரு இடத்துல படிக்கிறோம், தேவனுடைய நன்மையானது நம்மை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மாற்றுகிறது. When I say the word repentance, sometimes immediately you get an idea. Oh, a sinner only needs to repent. மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஒரு பாவி தான் மனம் திரும்ப வேண்டும். Listen, beloved ones, the more we become saints, the more we need repentance. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். நாம் எவ்வளவு அதிகமாக பரிசுத்தவான்களாய் மாறுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நமக்குள் ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். Job was a great saint and God told there is no saint like Job all over the world. யோபு ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்தான். தேவனும் கூட யோபை போல ஒரு பரிசுத்தவான் உலகம் முழுதும் இல்லை என்று சொன்னார். But in the last chapter 42, when Job saw God, he in dust and ashes he repented. ஆனால் யோபு அந்த புத்தகம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு அந்த தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறார். God's word says, a broken and a contrite heart, O Lord, thou wilt not despise. வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். You may ask a question. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். Why God is happy to see my heart is broken and contrite? ஏன் என்னுடைய கர்த்தர் என்னுடைய இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் இருக்க காண விரும்புகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். If God is a loving God, why God wants to see my heart is broken and in contrite and in pieces? என்னுடைய தேவன் உண்மையாக நல்ல தேவனா என்னை நேசிக்கிறவரா இருந்தால் ஏன் என்னுடைய இருதயம் உடைந்து நொறுங்கி துண்டுகளா இருக்கிறதை காண விரும்புகிறார்? Not, beloved ones, that you are loving God wants to break your heart, not at all. அருமையானவர்களே, உங்களுடைய தேவன் உங்களுடைய இருதயத்தை உடைக்க ஒரு நாள் விரும்புவதே இல்லை. But unless our heart is broken, we may not know what is inside our heart. ஆனால் நம்முடைய இருதயம் உடைக்கப்படாவிட்டால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. You may see a big juicy golden apple. நீங்கள் நல்ல சாறு நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் பழத்தை பார்க்கலாம். Good fragrance also. அதில் ஒரு நல்ல வாசனையும் இருக்கிறது. But sometimes when you cut it into pieces with a knife, inside you may see rotten and sometimes worms may be inside. ஆனால் நீங்கள் அதை கத்தியில் எடுத்து அதை துண்டாக வெட்டும் பொழுதுதான் சில வேளையில் உள்ளே அது அழுகி போயிருக்கிறதா அல்லது பூச்சி பிடித்திருக்கிறதா என்பதை பார்க்கலாம். So also is, beloved ones, our hearts. இவ்விதமாக தான் அருமையானவர்களே நம்முடைய இருதயமும் இருக்கிறது. Unless it is really broken, we may know, God may know what is in our heart, but we may not know what all corrupt, proud, stubborn, ungodly things are in our heart. We may not know. நம்முடைய இருதயம் உடைக்கப்படாவிட்டால் தேவனுக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் இருதயம் உடைக்கப்படாவிட்டால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த முரட்டாட்டம், கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்டதான எந்த தீமைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. In these days, if you don't have a repentant, a broken heart, that is a bad sign. That means the goodness of the Lord is not following you. உங்களுக்கு நொறுங்குண்டதுமான மனஸ்தாபமுள்ளதான ஒரு இருதயம் இல்லாவிட்டால் அது ஒரு தவறான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர முடியாது. All the goodness of God he wants to give us. தேவன் அவருடைய எல்லா நன்மையையும் நமக்கு தர விரும்புகிறார். God is good to them that are of a clean heart. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Sometimes we think that God is not good.
சில வேளையில் தேவன் நல்லவர் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். The reason is that we don't have a clean heart. காரணம் என்னவென்றால் நமக்கு சுத்த இருதயம் இல்லை. The cleaner our heart, the better we will find our God for us. எவ்வளவு அதிகமாக நம்முடைய இதயம் சுத்தமாக்குறதோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவன் நமக்காக நம்முடைய பட்சமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். And mercy also shall, goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபை இரக்கமும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். There is so many meaning for the mercies of God. தேவனுடைய இரக்கங்கள் என்று சொல்லும்போது அதற்கு எத்தனையோ கருத்துக்கள் உள்ளன. It is the mercies of God through which we are forgiven. தேவனுடைய இரக்கத்தினால் தான் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். Had it not been the mercies of God, now for all my mistakes and sins and stubborn proud nature, I would have gone right down to the pit of hell long ago. தேவனுடைய இரக்கம் என் பட்சத்தில் இருந்திருக்காவிட்டால் என்னுடைய எல்லா பெருமை என்னுடைய எல்லா முரட்டாடி வெளிப்பட எல்லா பாவத்தோடு கூட நான் எப்பொழுதோ பாவ குடியில் நான் போய் இருந்திருப்பேன். It is because of the mercies of God we are not consumed. தேவனுடைய இரக்கங்கள் நிமித்தமாக தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். It is the mercies of God that upheld us so far. தேவனுடைய இரக்கம் தான் இதுவரையில் நம்மை தாங்கி இருக்கிறது. But you know there is a final mercy. பிரியமானவர்களே, கடைசியாக நாம் பெறக்கூடியதான ஒரு இரக்கம் உண்டு. That is at the coming of the Lord. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளில். Coming of the Lord in the Bible says is the mercy of the Lord. கர்த்தருடைய வருகை நாள் வேதத்திலே தேவனுடைய இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. In Jude 21 we read, keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ. ஆகவேதான் யூதா 21 வசனத்தில் படிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொண்டு அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறது. It doesn't say keep yourselves in the love of God looking for the coming of the Lord. It doesn't say, instead of saying looking for the coming of the Lord, looking for the mercy of God. இங்கே நீங்கள் உங்களை தேவனுடைய அன்பிலே பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி இருங்கள் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தரை வருகை எதிர்நோக்கி இருங்கள் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. Beloved ones, coming of the Lord is the mercy of God. அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகைதான் கர்த்தருடைய இரக்கம். Coming of the Lord is not a punishment for us but mercy for his children. கர்த்தருடைய வருகை என்று சொல்வது அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனை அல்ல, அது கர்த்தருடைய இரக்கம் தான். So every day goodness and mercy should follow us means what? நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய நன்மையும் பின்தொடரும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? Every day we need a broken and a contrite heart so that we could repent for our unsanctified nature. ஒவ்வொரு நாளும் நறுங்குண்ட இருதயம் நமக்கு தேவை. இது நிமித்தமாக நம்முடைய பரிசுத்தப்படாத சுபாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படலாம், மனம் திரும்பலாம். The more we see the holiness of God, the more we see our own filthiness. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தை காண்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய அசுத்தத்தை காண முடியும். Today if you and I did not feel repentance, means today we didn't taste the holiness of God. நாம் இன்றைக்கு எந்த காரியத்திற்காக மனஸ்தாபப்படவில்லை, மனம் திரும்பவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் ருசிக்கவில்லை. Every day we need the goodness and the mercy of God to follow us. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய இரக்கமும் நம்மை பின்தொடர வேண்டும். When we follow the Lord, all these things will follow us. நாம் கர்த்தரை பின்தொடரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். No good things shall he withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருப்பதில்லை. Yes, God is good to them that are of a clean heart. ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். If you have not tasted the goodness of your heart, God's goodness, perhaps today you didn't cleanse yourself before God. நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய நன்மை அனுபவியாவிட்டால் அதற்கு காரணம் ஒருவேளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்காமல் இருப்பதுதான். So many things in life are not sure. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற अनेक காரியங்கள் நிச்சயம் உள்ளவைகள் அல்ல. Tomorrow I will have a good health, it's not sure. நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் என்பது நிச்சயமில்லை. Tomorrow you will have a job, not sure. நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் என்பது நிச்சயமில்லை. Tomorrow whether you will have a breath in your nostril, not sure. நாளைக்கு உங்களுடைய நாசியிலே சுவாசம் இருக்கும் என்று சொல்வதற்கு நிச்சயமில்லை. But if we follow Jesus, one thing is sure. ஆனால் நம்முடைய இயேசுவை நாம் பின்தொடர்வோம் என்றால் ஒரு காரியம் நமக்கு நிச்சயம். What is that one thing sure? அந்த நிச்சயமா இருக்கிற ஒரு காரியம் என்ன? Surely
நிச்சயமாக goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். All the days means summer days and winter days. எல்லா நாட்கள் என்று சொல்லும் பொழுது கோடை நாட்கள், குளிர்காலம், trial days and trouble days, சோதனைகள் குழப்பங்கள் நிறைந்த காலங்கள், birthdays and death days, பிறந்த நாட்கள் மரித்த நாட்கள், fasting days and feasting days, உபவாசமாய் இருக்கிற நாட்கள், நன்றாக புசிக்கிற நாட்கள், health days and sick days, ஆரோக்கியமுள்ள நாட்கள், வியாதியா இருக்கிற நாட்கள், bright days or bleak days, பிரகாசமான நாட்கள் அல்லது மங்கலான நாட்கள், wedding days or funeral days, விவாக நாட்களோ அல்லது அடக்கம் நாட்களோ. There is no bad day for a child of God who follows Jesus. இயேசுவை பின்பற்றுகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கெட்ட நாள் என்ற ஒரு நாள் இல்லை. All the days of his life are good days. அவருடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற எல்லா நாட்களும் அவருக்கு நல்ல நாட்களாக இருக்கும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நிச்சயமாகவே என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Are you really following your good shepherd? நீங்கள் உண்மையாய் உங்களுடைய நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிறீர்களா? First day we heard from the word of God. If you are not following the good shepherd, you may be following the wicked shepherd, the devil. முதலாம் நாளில் நாம் கேட்டோம், நாம் நல்ல மேய்ப்பனை பின்தொடராவிட்டால் பொல்லாத மேய்ப்பனாகிய பிசாசை பின்தொடர்கிறவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டோம். Oh, how sweet and gracious and kind is our good shepherd. What makes you not to follow him closely? நம்முடைய நல்ல மேய்ப்பன் எவ்வளவு இரக்கமும் தயவும் இனிமையும் உள்ளவராக இருக்கிறாரே, அவரை பின்பற்ற கூடாமல் இருக்க உங்களுக்கு என்ன தடை செய்கிறது? By the way, as we follow our shepherd, where is our shepherd leading us to? நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை எங்கே கொண்டு போகிறார்? Where does he take us? அவர் நம்மை எங்கே எடுத்து கொண்டு போகிறார்? Surely goodness and mercy shall follow me, and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். So if we follow the Lord is leading us to the house of God. ஆகவே நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய தேவனுடைய வீட்டிற்கு நம்மை வழி நடத்துகிறார். So if the goodness and mercy of the Lord has to follow us, we must follow the Lord to the house of God. நாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்றால் தேவனுடைய வீட்டிற்கு நாம் போய் சேரும் வரையிலும் நம்முடைய கர்த்தரை பின்பற்ற வேண்டும். God's word says, not forsaking the assembling of ourselves together as the manner of some is. ஆகவே தேவனுடைய வசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாமல் இருங்கள். I was glad when they said unto me, let us go to the house of God. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன். Now if you do not love the house of God on earth, you don't have a love for the house of God in heaven. இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தருடைய வீட்டை நேசிக்கிறவர்களாய் இருக்க முடியாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வீட்டையும் கூட நீங்கள் நேசிக்க மாட்டீர்கள். Now if you are not happy to go to the house of God on earth, it's because you are not happy to go to heaven. You are not ready for house of God in heaven. நீங்கள் பூமியில் இருக்கிறதான கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வீட்டிற்கு போக உங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வீட்டு வருகை பரலோகத்திற்கு போக உங்களுக்கு ஆயத்தம் இல்லை. If there is any Sunday Christian seated here, let me tell you from the word of God, if you are coming to the house of God only one Sunday, you are not ready for the house of God in heaven. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூட்டத்துக்கு ஆராதனைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் யாராக இங்கே உட்கார்ந்து இருந்தால் தேவனுடைய வசனத்திலிருந்து நீங்கள் இந்த காரியத்தை கேளுங்கள். நீங்கள் விதமாக செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய வீட்டிற்கு போக நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்பதுதான் பொருள். Word of God says the first century Christians were every day was in the house of God. வேதவசனம் சொல்கிறது முதலாம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் அனுதினமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றார்கள். You must make the priorities right. நீங்கள் முக்கியத்துவத்தை எதற்கு கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். The king's business is more important than your own business. உங்களுடைய சொந்த அலுவலை பார்க்கலும் ராஜாவினுடைய அலுவல் தான் மிகவும் முக்கியமானது. You must love to go to the house of God. கர்த்தருடைய வீட்டிற்கு போக நீங்கள் மிகவும் அதிகமாக விரும்ப வேண்டும். Surely goodness and mercy shall follow me
all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. நிச்சயமாகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். Tamil, that word is not there, and that word, the conjunction connecting together word. தமிழில் இந்த இரண்டு விஷயங்களும் சேர்க்கப்படுகிற அந்த பதம் இல்லை. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Both are connected. நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆகவே நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். So if you want to have the goodness and mercy to follow all the days of your life, love to go to the house of God. Love the house of God while on earth. நீங்கள் உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வீட்டிற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதை நீங்கள் விரும்புங்கள். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் அதிகமாக நேசியுங்கள். By the way, as you read the Psalm 23, there is a devil's version of Psalm 23 also. Do you know that? நீங்கள் இந்த 23ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது தானே இந்த 23ஆம் சங்கீதம் பிசாசுனுடைய மொழிபெயர்ப்பு ஒன்றும் கூட 23ஆம் சங்கீதம் ஒன்று உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? Shall I read out the devil's version of Psalm 23? சாத்தானுடைய மொழிபெயர்ப்பாகிய 23ஆம் சங்கீதத்தை நான் படிக்கட்டுமா? Because TV is my shepherd, my spiritual life shall want. டிவி என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறபடியால் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் தாழ்ச்சி அடைவேன். It makes me sit down and do nothing for Christ. அது அதற்குன்பாக என்னை உட்கார வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்காக நான் ஒன்றுமே செய்ய விடாதபடி மாற்றுகிறது. Because it demands all my spare time and prayer time. ஏனென்றால் அது எனக்கு மீதமாக இருக்கிற நேரத்தையும் ஜெப நேரத்தையும் எல்லாம் தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறது. It keeps me away from my scripture reading. அது என்னுடைய ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பதை விட்டு என்னை தூரமாக வைத்து விடுகிறது. And all other spiritual exercises, because it presents so many programs which I must see. நான் காண வேண்டியதான பல்வேறு நிகழ்ச்சிகளை அது எனக்கு காண்பிக்கிறபடினால் அநேக ஆவிக்குரிய பயிற்சியை அது தவிர்த்து விட செய்கிறது. It restores the knowledge of the filth of the world. இந்த உலகத்தினுடைய அசுத்தமான எண்ணங்களை, அறிவை எல்லாம் அது எனக்கு திருப்பி கொடுக்கிறது. Lust, sin and violence. இச்சை, பாவம், கொடுமை. It leads me in the paths of failure to attend church services. அது என்னுடைய ஜீவியத்தில் தோல்வியை கொண்டு வந்து சபை ஆராதனைக்கு போகாதபடி செய்கிறது. And also for family prayers. குடும்ப ஜெபத்திலும் ஈடுபடாதபடி செய்கிறது. Though I live to be 100 years, I shall keep watching TV as long as my eyes are not blinded. நான் 100 வருஷம் ஜீவனோடு இருந்தாலும் என்னுடைய கண்கள் குருடாக வரையில நான் டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன். Surely no good will come of my life because of my TV. என்னுடைய டிவினால் என்னுடைய ஜீவிதத்திலே எந்த நன்மையும் வராது. Which robs my spiritual life, and I will dwell in spiritual darkness and poverty all the days of my life. அது என்னுடைய நேரத்தை எல்லாம், ஆவிக்குரிய நேரத்தை எல்லாம் அது திருடி விடுகிறது. ஆகவே என்னுடைய ஆவிக்குரியதான தரித்திரத்திலும் அந்தகாரத்திலும் என்னுடைய ஜீவனாலெல்லாம் நான் இருப்பேன். We are about to enter into a new year. நாம் புதிய வருஷத்தில் பிரவேசிக்க நாம் வந்து கொண்டிருக்கிறோம். At least next 10 days make your house clean and get rid of that devil out of your house. ஆகவே இந்த கடைசி 10 நாட்களாகிலும் உங்களுடைய வீட்டை சுத்தமாக்குங்கள். அந்த பொல்லாத அந்த டிவியை உங்களை வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்கள். And it should go out of your house and out of your heart also. அது உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகுது மாத்திரமல்ல, உங்களுடைய இதயத்தை விட்டு வெளியே போக வேண்டும். You cannot love Jesus and the TV. நீங்கள் இயேசுவையும் டிவியையும் ஒன்றாக நேசிக்க முடியாது. Before I close, let me say there are 3 very important truths about death in this Psalm 23. நான் இந்த வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்பாக இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் நம்முடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3 முக்கியமான சத்தியங்களை சொல்ல போகிறேன். 3 very important things connected with our death. All the 3 answers are there in this Psalm 23. நம்முடைய மரணத்தோடு கூட சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான காரியங்கள், அதற்குரியதான பதில் இந்த சங்கீதத்தில் உண்டு. What are the 3 very important things connected with your death and my death? உங்களுடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான இந்த 3 காரியங்கள் என்ன? 1, regarding our death, in what spiritual states
you die. That is first thing. நம்முடைய மரணத்தை பற்றியதான முதலாவது விஷயம் என்னவென்றால் எப்படிப்பட்டதான ஆவிக்குரிய நிலைமையில் நாம் மரிக்கிறோம். It doesn't matter how long you lived, it doesn't matter. நீங்கள் எவ்வளவு நாட்கள் ஜீவித்தீர்கள் என்பது விஷயம் இல்லை. When you died, how much of money you had in the bank, it doesn't matter. நீங்கள் மரிக்கும் பொழுது பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதெல்லாம் விஷயம் இல்லை. How much of education you had, that doesn't matter. நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள், கல்வி உண்டு என்கிறது விஷயம் இல்லை. How many family friends you had, is not matter. உங்களுக்கு எவ்வளவு குடும்ப நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது விஷயம் இல்லை. First, in what spiritual state are you going to die? That is the first important thing. நீங்கள் எந்த ஆவிக்குரிய நிலைமையில் மரிக்க போகிறீர்கள் என்பதுதான் முதலாவது விஷயம். And the second thing, when you die, who is going to go with you? இரண்டாவதாக நீங்கள் மரிக்கும் பொழுது யார் உங்களோடு கூட வரப்போகிறார்கள்? And the third thing, when you die, where are you going to go? மூன்றாவதாக நீங்கள் மரிக்கும் பொழுது எங்கே போக போகிறீர்கள்? All the three questions answers are in this Psalm 23. இந்த மூன்று கேள்விக்குரியதான பதில்களும் இந்த 23ஆம் சங்கீதத்திலே உள்ளன. First question, in what state, spiritual state are you going to die? முதலாவது கேள்வி, நீங்கள் எந்த ஆவிக்குரிய நிலைமையிலே மரிக்க போகிறீர்கள்? In the beginning of your spiritual life, you might have been in the height of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்திலே மிகவும் உன்னதமான நிலைமையில் இருந்திருக்கலாம். That was good. அது நல்லதுதான். But more important is that while dying moments, what spiritual state you were in. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் மரிக்கிறதான அந்த நிமிஷங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? And the answer is here in Psalm 23. அதற்குரிய பதில் இந்த 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. He maketh me to lie down in green pastures. அவர் என்னை பசும்புல் தரையிலே படுத்துக்கொள்ள செய்கிறார். When we lie down, it should be green, peace, abundance of peace. நாம் நித்திரை அடையும் பொழுது, நாம் படுத்துக்கொள்ளும் பொழுது அது பசும்புல்லாக மிகுந்த சமாதானமாய் இருக்க வேண்டும். In other words, when we leave the world, we must be in the height of our spiritual life. இன்னொரு விதத்தில் சொன்னால், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உச்ச கட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். You know, this Psalm 23 is so unique. இந்த 23ஆம் சங்கீதம் மிகவும் ஒப்பற்ற ஒரு சங்கீதம் என்று தெரியுமா? I think all our life, even if meditate that, still the meaning and the blessings will not stop. நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இந்த சங்கீதத்தை தியானிக்க போனால் அதனுடைய கருத்தையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிப்பது நின்று போகாது. In the 6th verse, surely goodness and mercy shall follow me all the days. That word, the days, in Hebrew is a very unique, special word. 6ஆம் வசனத்திலே நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களெல்லாம் என்று சொல்வதற்குரியதான எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை மிகவும் வினோதமானது, மிகவும் ஒப்பற்றது. That word in Hebrew is warm or hot. அது அந்த எபிரேய பாஷையினுடைய அந்த அர்த்தம் என்னவென்றால் மிகவும் உஷ்ணமாக இருப்பது. All the days of our life means all the days of our life we must be really warm, we must be hot, zealous for God. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மிகவும் உஷ்ணமாக அனலுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Particularly the end of our life, we must be in the hottest spiritual state. முக்கியமாக நம்முடைய ஜீவியத்தினுடைய கடைசி நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தின் அந்த உஷ்ணத்தினுடைய மிகவும் சூடான அந்த உச்ச கட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். Jesus told in Mark 13:18 that pray that your flight be not in the winter cold time. இயேசு மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் ஓடி போவது மாரி காலத்தில் அது குளிர் காலத்தில் சம்பவியாமல் இருக்கும்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். In English it says that flying away, your flight, pray that it will not be in the cold time, it should not be in the winter time. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஓடி போவதில்லை, நீங்கள் பறந்து போகிறதான காலம், அதாவது நீங்கள் வருகையிலே பறந்து போக வேண்டிய அந்த நாள் குளிர் காலத்தில் இராதபடி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். Pray that, Lord, when I have to fly, leave the world, let not my heart be cold. ஆண்டவரே, நான் இந்த உலகத்தை விட்டு பறந்து வருகிறதான அந்த வேளையில் என்னுடைய இதயம் குளிர்ச்சியா இராதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். Jesus asked us to pray for that. இயேசுவே அதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Pray that your flight, you are leaving the world, going, will not be in the cold period, but when we are in the hottest
spiritual state, when we are most zealous for God. நீங்கள் ஓடி போவது அல்லது பறந்து போகிறதான அந்த வேளை மாரி காலத்தில் குளிர்ந்த காலத்தில் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய ஜீவியத்தினுடைய உஷ்ணத்தினுடைய உச்சகட்டத்தில், உங்களுடைய வைராகியத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும். Some people say 40 years ago when I got saved, I used to go for every meeting, I used to fast, I used to pray. Now I cannot. Let others do. I cannot do that. 40 years ago I used to fast and pray, go to church and things, but now I cannot do. சிலர் சொல்றாங்க 40 வருஷத்துக்கு முன்பாக நன்றாக உபவாசிப்பேன், ஆராதனைகளுக்கெல்லாம் செல்லுவேன், நான் எல்லா காரியங்களையும் செய்வேன், ஆனால் இப்பொழுது நான் செய்ய முடியாது, மற்றவர் செய்து கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். We read about Abraham, the angels of God appeared to him in the heat of the day. நாம் ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும் பொழுது பகலின் உஷ்ணமான வேளையில் இருந்த பொழுது தேவதூதர்கள் வந்து அவனை சந்தித்தார்கள். We must meet our Jesus in the heat of the day, in the height of our spiritual life. நாம் நம்முடைய இயேசுவை பகலின் உஷ்ணமான வேளையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அனலினுடைய உஷ்ணமான வேளையில் நாம் சந்திக்க வேண்டும். But Lot was a backslider. Bible says 2 angels went to him in the evening when everything was becoming dark. ஆனால் லோத் ஒரு பின்மாற்றக்காரன். ஆனபடினாலே அவனை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது அந்தி வேளையில், மாலை நேரத்தில் தான், அதாவது இருள் சூழ்கிற வேளையில் தான் தேவதூதர்கள் அவனிடத்தில் சென்றார்கள். You know, in the creation of God, the 6 days of God's creation, நீங்கள் தேவனுடைய 6 நாட்களுடைய சிருஷ்டிப்பை குறித்து அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? Evening and the morning were the first day, evening and the morning the second, third, fourth, fifth, sixth day. It doesn't say morning and evening. In the creation of God, first evening, then morning. வேதத்தில் நாம் அந்த 6 நாளில் படிக்கிறோம், மாலையும் இரவும் சேர்ந்து ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பகலும் மாலையும் என்று ஒரு நாள் என்று சொல்லப்படவில்லை. மாலையும் இரவும் பகலும், மாலை பகல் என்று சொன்னால்தான் ஒரு நாள். We are the creation of God. நாம் தேவனுடைய சிருஷ்டிப்புதான். Our end should be in the bright morning when the sun of righteousness will shine with glory and majesty. நம்முடைய முடிவும் கூட பிரகாசமான காலை வேளையில் இருக்க வேண்டும். நம்முடைய நீதியின் சூரியன் அவருடைய பிரகாசமான கதிர்களோடு அவர் உதிக்கும் பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும். Our past, every one of us, our past was an evening darkness. நம்ம ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கடந்த காலம்தான் மாலையாக இருளாக இருக்க வேண்டும். But our life, like the days of God's creation, should end up in the bright morning. தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய ஆதாரமாய் கொண்டிருக்கிறதான நம்முடைய ஜீவியம் கூட காலையில் முடிவடைய வேண்டும். Oh, we must not only pray, Lord, even if I live only for a short time, let me be, when I come to my end, let me be in the height, hottest spiritual state. ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, கொஞ்ச நாட்கள் தான் நான் ஜீவிக்க வேண்டியதா இருந்தாலும் என்னுடைய முடிவின் காலத்திலே நான் மிகவும் அனலுள்ள அனுபவத்தில், அந்த உஷ்ணத்தினுடைய உச்சகட்டத்தில் நான் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். An oak tree may live for 1,000 years. A rose flower may live only for just a few days. But oak tree doesn't have any fruits or flowers or fragrance. Rose is full of fragrance and also nectar and beauty. Oak tree. In the Malayalam, Devadadi, oak tree. Malayalam, Tamil? Oak tree may live for 1,000 years. கர்வாலி மரம் 1000 வருஷம் அது ஜீவனோடு இருக்கும். But it doesn't have any beauty, no fragrance, no flowers. ஆனால் அதற்கு பார்ப்பதற்கு அழகோ அல்லது அதற்கு வாசனையோ அல்லது பூக்களோ ஒன்றும் இருக்காது. But a rose flower may live only for a few days. ஆனால் ரோஜா செடி அல்லது அது குறுகிய நாட்கள் தான் அந்த ரோஜா மலர் இருக்கும். Even the place where it falls down, ரோஜா மலர் கீழே விழுகிற இடத்திலும் கூட வாசனை வீசும். We must end our life. Our end should be better than our beginning. நம்முடைய முடிவு கூட நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் மிகவும் மேன்மையாக இருக்க வேண்டும். How can our end become better than the beginning? நம்முடைய முடிவு ஆரம்பத்தை பார்க்கலும் எப்படி மிகவும் சிறந்த மேன்மையாக இருக்க முடியும்? In Deuteronomy chapter 8, no time to read, for humble people end will be better. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறது போல தங்களை தாழ்த்துகிற சிறுமைப்படுத்தப்படுகிற ஜனங்கள் தான் அவர்களுடைய முடிவு தான் மிகவும் நன்றாக இருக்கும். I humble thee that I may do good to you at the latter end. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படியாக நான் உன்னை தாழ்த்தினேன். And the second important thing is that who is going with us? இரண்டாவது முக்கியமான கேள்வி,
நீங்கள் மரிக்கும் பொழுது யார் உங்களோடு கூட வருகிறார்கள்? Already we learned in what spiritual state we are dying. நாம் எந்த ஆவிக்குரிய நிலைமையிலே மரிக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே நாம் படித்தோம். It should be he is making us to lie down in green pastures. அவர் நம்மை பசும்புல் தரையிலே படுக்க வைக்கிறார். For a saint's end should be like that. பரிசுத்தவான்களுக்கு முடிவு அப்படிதான் இருக்கும். My child, it's enough that you labored for me. என் பிள்ளையே, எனக்காக நீ பிரயாசப்பட்டது போதும். It is time for me to give you rest. உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. Oh, rest all eternity in peace. நித்தியம் முழுவதும் சமாதானத்தோடு இளைப்பாறு. Those who live in peace will die in peace. சமாதானத்தில் ஜீவிப்பவர்கள் சமாதானத்தில் மரிப்பார்கள். Look at the nominal Christians in the world. உலகத்தில் இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்களை பாருங்கள். Some of them will be fighting with the wives. சிலர் மனைவியோடு சண்டை போடுவார்கள். Fighting with the children. பிள்ளைகளோடு சண்டை போடுவார்கள். Fighting with the neighbors. அயலகத்தாரோடு சண்டை போடுவார்கள். Always fighting. எப்போதும் சண்டை தான். And poor man, after he dies, அந்த ஏழை மனுஷன் கடைசியில் மரிக்கும் பொழுது family people will put RIP, rest in peace, at least now. அவருடைய கல்லறையிலே இப்பொழுதாகிலும் நீ சமாதானத்தில் இளைப்பாறு என்று சொல்லி அவர் சொல்வார். அவர்கள் அதை எழுதி வைப்பார்கள். Poor man, all his life he was fighting. Now RIP, rest in peace. ஏழை மனுஷன் ஜீவிய காலம் எழுதினாலும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தாய். அப்படினால் இப்பொழுதாக சமாதானத்தில் இளைப்பாறு. Do you want that RIP on your as a tombstone for you? உங்களுடைய கல்லறைகள் மேல் RIP என்று எழுத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Saints, they live in peace and they die in peace. And eternally they will be also peacemakers. பரிசுத்தவான்கள் சமாதானத்தில் ஜீவிக்கிறார்கள், சமாதானத்தில் மரிக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். And second thing is, who is going with you when you die? இரண்டாவதாக, நீங்கள் மரிக்கும் பொழுது யார் உங்களோடு கூட வருகிறார்கள்? That is also very important for us. அதுவும் கூட நமக்கு மிகவும் முக்கியமானது. The one whom you are following, he will go with you. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அந்த நபர்தான் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். If you are a drunkard, that drinking spirit will go with you when you die. நீங்கள் ஒரு குடிகாரனாக இருந்தால் குடிகாரனுடைய அந்த ஆவிதான் நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களோடு கூட வரும். After going to hell, he may not get the alcohol. நரகத்துக்கு போன பின்பு அங்கே குடிக்க அந்த ஆல்கஹால் கிடைக்காது. All eternity he will be crying for liquor, I want liquor. ஆனால் அங்கே இருந்து கூட நித்தியம் முழுதும் எனக்கு சாராயம் வேண்டும் என்று அவன் கதறிக்கொண்டே இருப்பான். Cigarette, bidi, I want that. That spirit will be, even after 1,000,000 years in hell, that spirit will be urging and anxiously looking, thirsting for that sin. புகைப்பிடிக்கிறவர்களா இருந்தால் எனக்கு பீடி வேண்டும், சிகரெட் வேண்டும் என்று சொல்லி மரித்த பின்பு ஒருவேளை பல லட்ச வருஷங்கள் நரகத்தில் இருந்தாலும் அந்த ஆவி அவர்களை ஏவிக் கொண்டிருக்கிறபடியால் அதற்காக தான் அவர்கள் மிகவும் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். If there is anybody here who is drinking alcohol or a cigarette, whether you have been doing it privately and secretly, remember, definitely when you die, that evil spirit will go with you to hell, and all eternity you will be craving for it. நீங்கள் யாராகிலும் புகைப்பிடிக்கிறவர்களாகவோ அல்லது மதுபானம் அருந்துகிறவர்களாகவோ ரகசியமாக அதை செய்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மரிக்கும் பொழுது இந்த பொல்லாத ஆவிதான் உங்களோடு கூட நரகத்தில் வந்து நரகத்தில் அந்த நித்தியம் முழுவதும் இந்த சிகரெட்டுக்காக குடிக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டே இருப்பீர்கள். If you are a lustful man, only the lust will be going with you when you die. நீங்கள் இச்சையுள்ள ஒரு மனுஷனா இருந்தால் மரிக்கும் பொழுது உங்களுடைய இச்சையின் ஆவிதான் உங்களை தொடரும். But what does the Bible, what is the answer in Psalm 23? ஆனால் இந்த கேள்விக்கு 23ஆம் சங்கீதத்தில் உள்ள பதில் தான் என்ன? We read, though I walk through the valley of the shadow of death, I will not fear, thou art with me. நான் மரண நிழலில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். While dying, the psalmist had the blessed assurance, he is with me, he will be going with me. சங்கீதக்காரன் தான் மரிக்கும் பொழுது கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார், அவர் தன்னோடு கூட வருவார் என்றதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயமுடையவனாய் இருந்தார். We must have that blessed assurance. If tonight I die, Jesus will go with me, we must be sure. இன்று இரவு நான் மரித்தால் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருவார் என்ற நிச்சயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். If there is anybody here, if you are not sure,
that who will go with you at the time of death. Today you commit your life to Christ. நான் மரிக்கும் பொழுது யார் என்னோடு கூட வருவார்கள் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாக யாராகிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே உங்களுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். The story is told about a king who had a clown in his court. ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா அவனுடைய சபையிலே ஒரு clown ன்னு சொன்னார் தமிழ்ல கோமாளி ஒருவன் இருந்தான். One day the king gave a club to him and told, you are the number one fool, and as a token of that keep this club vadi. ஒரு நாள் அந்த ராஜா அந்த கோமாளியை பார்த்து, நீதான் எல்லாரை பார்க்கலும் பெரிய முட்டாள், ஆனபடினால் இந்த தடியை நீ வைத்துக்கொள் என்று ஒரு சிறிய கோல் கொடுத்தான். And the king told, if you find a worse fool than you can give this club to him. அதற்கு பின்பு ராஜா அவனிடத்தில் சொன்னான், உன்னை பார்க்கலும் மிகவும் மோசமான ஒரு முட்டாளை நீ பார்த்தால் அவனுக்கு நீ இதை கொடுக்கலாம் என்று சொன்னான். So the clown went around the whole kingdom to find a worse fool than himself. அந்த கோமாளி அந்த ராஜ்யம் முழுவதும் தன்னை பார்க்கலும் மிகவும் மோசமாக முட்டாளா இருக்கிற ஒரு ஆளை தேடி முழுவதுமாய் சுற்றி திரிந்தான். After a long time, as he was looking for the number one fool, he heard the king was very sick, so he returned back to the palace. இவ்விதமாக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய ராஜா அரண்மனையில் மிகவும் மோசமான நிலைமையில் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்தான். And the king was about to die. ராஜா மரிக்கும் தருவாயில் இருந்தான். And the clown asked the king, அப்பொழுது கோமாளி ராஜாவை பார்த்து கேட்டான், His Majesty, now you know you are going to leave this world. கனம் பொருந்தினவரே, நீர் வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறீர். Do you know who is going to go with you? உம்மோடு கூட மரிக்கும் பொழுது யார் வருவார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். He told, I don't know who is going to go with you. என்னோடு யார் வருவார்கள் என்று எனக்கு தெரியாதே என்று ராஜா சொன்னான். And the clown took the club and told, you are king, you are the number one fool. அப்பொழுது தன்னுடைய கையில் இருந்த அந்த கோலை இப்பொழுது ராஜாவின் கையில் கொடுத்து, ராஜாவே நீர்தான் இப்பொழுது முதல் தரமான முட்டாள். You know you are going a long way and you are not going to come back. நீ ஒரு நீண்ட பிரயாணம் செய்ய போகிறீர், திரும்பி வர முடியாது என்று நன்றாக உங்களுக்கு தெரியும். And you don't know who is going to go with you. ஆனால் யாருமோடு வருகிறார் என்று உங்களுக்கு தெரியவில்லையே. You are the number one fool. Take the club. ஆகவே நீர்தான் முதலாவது முட்டாள், ஆனபடியால் இந்த கோலை நீரே எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். I tell you, dear child of God, if you do not know who is going to go with you tonight if you die, you are the number one fool. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், அருமையானவர்களே, ஒருவேளை இன்று இரவு நீங்கள் மரிக்க கூடுமானால் யார் உங்களோடு வருவார்கள் என்கிறதை நீங்கள் அறியாமல் இருந்தால் நீங்கள் அந்த முதலாவது முதலாம் தரமான முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். You are going the longest way. நீங்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்கிறீர்கள். And you know you are not going to come back. நீங்கள் மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வர மாட்டீர்கள் என்று தெரியும். And you do not know the way you are going. நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. And you never had gone through that way before. இதற்கு முன்பாக இந்த வழியில் நீங்கள் போனதும் இல்லை. And there is no one to go with you, and you don't know who is going with you. உங்களோடு கூட போக ஒருவரும் இல்லை, யார் வர போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. Can you find a worse fool than that? இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதான ஒரு மதியினரை பார்க்கிலும் வேற மோசமான ஒரு ஆள் உண்டா? If there is any backslider here, பின்மாற்றக்காரர் யாராகிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால், there is any sinner here, பாவிகள் யாராகிலும் இங்கே இருந்தால், and you do not know if you die today who will go with you, இன்றைக்கு நீங்கள் மரித்தால் யார் உங்களோடு வருவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், don't be a fool. Come to Jesus tonight. நீங்கள் மதியினராய் இருக்க வேண்டாம், இன்றிரவு இயேசுவினிடத்தில் வாருங்கள். And surely then he will go with you. அப்படி என்றால் நிச்சயமாக அவர் உங்களோடு கூட வருவார். He will not simply go with you, he will carry you. அவர் உங்களோடு சும்மா வருவதில்லை, அவர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருவார். You know, in the third verse, he leadeth me, that word in the original, he carries me. மூன்றாம் வசனத்திலே அவர் நடத்துகிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய மூல பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் என்னை சுமந்து கொண்டு செல்கிறார். Otherwise it will appear. Second verse says, he maketh me to lie down. இரண்டாம் வசனத்திலே அவர் என்னை புல்தரையில் படுத்துக்கொள்ள செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. You may wonder, after a person is lying down, how can somebody lead that person? நீங்கள் ஒரு ஆள் படுத்துக்கொண்ட பின்பு எப்படி அந்த ஆளை நடத்துவது என்று நீங்கள் நினைக்கலாம். No, beloved ones, that is not our good shepherd does. அருமையானவர்களே, நம்முடைய நல்ல மேய்ப்பன் அப்படி செய்வதில்லை. We can lie down as we lie down in the green pastures. நாம் படுத்துக்கொள்ளலாம். அந்த பசும்புல் தரையிலே நாம் படுத்துக்கொள்ளும் பொழுது
Our good shepherd will carry us on the shoulder and will lead us in the paths of righteousness while carrying. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை அப்படியே தூக்கி தோளில் சுமந்து கொண்டு நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். It should be written like that. He restoreth me. He carries me in the paths of righteousness for his name's sake. அவருடைய நாமத்து நிமித்தமாக அவர் என்னை தம்முடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்றுதான் எழுதப்பட வேண்டும். If we really submit our life and give ourselves into the hands of our good shepherd, நாம் உண்மையாகவே நம்முடைய நல்ல மேய்ப்பனுடைய கரங்களில் நம்முடைய ஜீவியத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்றால் he will make us to lie down in the abundance of his peace. அவருடைய பரிபூர்ணத்தின் சமாதானத்தின் பரிபூர்ணத்திலே நாம் படுத்து இளைப்பாற செய்வார். Then he will gently carry us in his bosom, in his shoulder into all the righteousness of God. அதன் பின்பு அவர் நம்மை அவருடைய தோளின் மேல் அப்படியே சுமந்து கொண்டு நம்முடைய பாதை முழுவதும் நீதியின் பாதையில் நடத்தி கொண்டே செல்வார். All the way through you will not be weary, you will not be tired of walking. நீங்கள் அப்படி அவிதமாய் அந்த பாதையில் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் இளைத்து போகவோ சோர்வடைந்து போகவோ முடியாது. Oh, what a sweet loving shepherd we have, beloved ones. அருமையானவர்களே, எவ்வளவு இனிமையும் அருமையுமான ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். And the third thing, when you die, where are you going? That is also a very important thing. மூன்றாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் மரிக்கும் பொழுது எங்கே போகிறீர்கள் என்பது அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். Tonight if you die, if I die, how do we know where we are going? இன்றிரவு நீங்கள் மரித்தால் அல்லது நான் மரித்தால் நாம் எங்கே போவோம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? Look at the answer in Psalm 23. ஆனால் இதற்குரிய பதிலை இந்த 23ஆம் சங்கீதத்திலே பாருங்கள். Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே அவருடைய நன்மை கிருபை என்னை தொடரும். ஆகவே நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். In English the distinction is very clear. ஆங்கிலத்திலே இந்த இரண்டும் தெளிவாக விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Surely goodness and mercy shall follow me all the days of my life, all the days of in this life. நிச்சயமாகவே என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நான் ஜீவிக்கிற நாட்களெல்லாம் அவருடைய நன்மை கிருபை என்னை தொடரும். But about eternity, not all the days. I will dwell in the house of the Lord forever. ஆனால் நித்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று அல்ல, கர்த்தருடைய வீட்டிலே நாம் என்றென்றைக்குமாய் அல்லது நீடித்த நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார். On this earth all the days, but in eternity forever. இந்த பூமியிலே ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஆனால் நித்தியத்திலோ என்றென்றைக்குமாக. English it makes the difference. It doesn't say I shall dwell in the house of the Lord. I will. It's a definite article word. ஆங்கிலத்திலே இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தருடைய வீட்டில் நான் இருக்கலாம் என்று ஏதோ அப்படி அல்ல, நிச்சயமாக கர்த்தருடைய வீட்டிலே இருப்பேன் என்பதை சொல்வதற்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. There is absolutely no doubt for a committed child of God. Surely I will dwell in the house of the Lord forever. தேவனிடத்தில் உண்மையாய் தன்னை பிரதிஷ்டை செய்திருக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக அவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பார்கள் என்று சொல்ல முடியும். How do you know that when you die you will go to heaven? நான் மரிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போவேன் என்று எப்படி நாம் அறிவோம்? It's very easy to know. அது அறிந்து கொள்ள மிகவும் லகுவானது. Because already if heaven is in your heart, already you are entered into heaven. பரலோகம் உடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் ஏற்கனவே பரலோகத்தில் பிரவேசித்து விட்டீர்கள். You don't enter into glory after death. While living on earth you enter into glory. நீங்கள் மரித்த பின்பு மகிமையிலே பிரவேசிப்பதில்லை, நீங்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுதே மகிமைக்குள் பிரவேசிக்கிறீர்கள். After death we don't see Jesus. While living itself with our inward eyes we see Jesus. மரித்த பின்பு இயேசுவை பார்ப்பதல்ல, நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுதே நம்முடைய மனக்கண்களினால் இயேசுவை பார்க்கிறோம். Oh beloved ones, I see Jesus all over this place. இந்த இடம் முழுவதிலும் நான் இயேசுவை காண்கிறேன். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Surely the glory of God has descended, covering this place. உண்மையாகவே தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே இறங்கி இந்த இடம் முழுவதையும் நிறைத்திருக்கிறது. Surely our good shepherd is here. நிச்சயமாகவே நம்முடைய நல்ல மேய்ப்பன் இங்கே வந்திருக்கிறார். His gracious hands want to take hold of you and carry to the eternal city of God. அவருடைய கிருபையுள்ள கரங்கள் உங்களை அப்படியே தூக்கி சுமந்து தேவனுடைய நித்திய நகரமாகிய பரலோகத்திற்கு கொண்டு போக விரும்புகிறது. Oh, you cannot find a better, sweeter
better person than Jesus. இயேசுவை பார்க்கலும் மிகவும் சிறந்த இனிமையான வேறொரு நபரை நீங்கள் காணவே முடியாது. Oh, if you love Jesus, you will love the house of Jesus. நீங்கள் இயேசுவை நேசித்தால் இயேசுவுடைய வீட்டையும் நேசிப்பீர்கள். Three things make sure tonight, beloved ones. இந்த மூன்று விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் இந்த இரவு நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். When we die, in what spiritual state are we going to die? நாம் மரிக்கும் பொழுது எந்த ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் மரிப்போம்? We must leave this world in the height of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அனலுள்ள ஒரு உச்ச கட்டத்தில் தான் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக We வேண்டும். shouldn't become a burden to others even for 1 second before we leave this world. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு காரியத்திலும் நமக்கு பாரம் இருக்க கூடாது. In the hottest spiritual state we must go. ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனலினுடைய உச்ச கட்டத்தில் நாம் போக வேண்டும். If we follow our good shepherd, he will do it. நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனை பின்தொடர்ந்தால் அவர் அதை நமக்கு செய்வார். Make sure tonight who will go with you when you die. அடுத்தபடியாக நீங்கள் மரிக்கும் பொழுது இந்த இரவே யார் உங்களோடு கூட வருகிறார்கள் என்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Keep following him now itself. இப்பொழுதே நீங்கள் அவரை பின்தொடருங்கள். And make sure where you go when you die. அவ்விதமாக நீங்கள் மரிக்கும் பொழுது எங்கே போவீர்கள் என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனில் உள்ள கல்வரைய நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள கல்வரைய நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம் நிலைத்திருக்க. கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம் நிலைத்திருக்க. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம் நிலைத்திருக்க. கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம் நிலைத்திருக்க. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். உள்ள காலம் வரையும் கிருபை தொடரும். கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம் நிலைத்திருக்க. 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 கர்த்தரின் மீது நாம் பலபலம் தொடுத்து நித்திய நாமம்
ரம்தரா சனம்தரா திகடா திக்கரம்தரா சனம். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்கள் நிலைத்திருப்பேன். 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 Hallelujah, 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 hallelujah. Ramdara, Sanamdara, Nigada, Tikadamdara. Oh, Ramdara, Sanamdara, Nigada, Tikadamdara. Oh, Radara, Tikadamdara, Sanamdara, Nigada. Oh, Ramdara, Nigada, Sanamdara. Ura, ha, 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 ha. Uramdara, Sanamdara, Nigada. Hallelujah, hallelujah, hallelujah. Ramdara, Sanamdara, Nigada, Tiradara, Sanamdara. Oh, Ramdara, Sanamdara, Nigada, Tira. Oh, ha, 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 ha. Ikaradara, Sanam. Oh, sweet Jesus, sweet Jesus, sweet Jesus, sweet Jesus, sweet Jesus, sweet Jesus. Oh, Ramdara, Sanamdara, Nigada, Sanamdara. Oh, Ramdara, Sanamdara, Nigada. Ramdara, Sanamdara, Nigada, Sanamdara. Ramdara, Nigada, Tikadamdara, Sanamdara. Hallelujah. Shall we all stand up, beloved ones? அருமையானவர்களே, நாம் எல்லாரும் சற்று எழும்பி நிற்போமாக. Nobody can be far away from this good shepherd. இந்த நல்ல மேய்ப்பனை விட்டு ஒருவரும் தூரமாய் இருக்க வேண்டாம். All please come forward as much as possible. எல்லாரும் எவ்வளவு தூரம் முன்னுக்கு வர முடியுமோ நீங்கள் முன்னால் நெருங்கி வாருங்கள். Kindly leave the chairs and come forward for a. தயவு செய்து உங்களுடைய நாற்காலிகளை கூட விட்டு முன்னுக்கு வாருங்கள். Our good shepherd will make us to lie down in green pastures. நம்முடைய நல்ல மேய்ப்பர் பசும்புல் தரையிலே நம்மை படுக்க வைக்க போகிறார். He will not simply lead us in the paths of righteousness. He will carry us in the paths of righteousness. அவர் நீதியின் பாதையில் நம்மை வெறுமையாய் நடத்துவதில்லை, நம்மை சுமந்து கொண்டு அவர் நம்மை நடத்துகிறார். Surely goodness and mercy shall follow all the days of our life. நிச்சயமாகவே அவருடைய நன்மையும் கிருபையும் உடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடரும். Surely the goodness and mercy of God shall follow all the days of our life. நிச்சயமாகவே தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடரும். Surely we will dwell in the house of the Lord forever. நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வீட்டில் நீண்ட நாட்கள் நீடித்து நிலைத்திருப்போம். Our good shepherd has come to carry us. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை அப்படியே தூக்கி சுமந்து கொள்ள He has வந்திருக்கிறார். come to care for us. அவர் நம்மை விசாரிக்க வந்திருக்கிறார். Let us follow our good shepherd. நம்முடைய நல்ல மேய்ப்பனை நாம் பின்தொடருவோமாக. Oh, let the goodness and mercy follow all the days of our life. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை கிருபை நம்மை தொடரட்டும். ஜீவனெனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன்
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Radharaptikaram darashana, O Radharashanam daradigada, O Ram darashanam daradigada, Tikaram darashanam dara, O Ram darashanam daradigada, Tirashanam dara. O Ramdara Sanamdara, Digada Tikramdara Sanamdara. O Ramdara Sanamdara, Digada Tikramdara Sanamdara. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, Ramdara, Sanamdara, Digadamdara. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் மாபெரும் திபுகுமஞ்சே மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் மாபெரும் திபுகுமஞ்சே கர்த்தரை நாடெங்கும் இருப்பதாலே அவர் கோலம் கொடியும் என்னை வீழ்த்திடுமே. கர்த்தரை நாடெங்கும் இருப்பதாலே அவர் கோலம் கொடியும் என்னை வீழ்த்திடுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் மாபெரும் திபுகுமஞ்சே மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம் மாபெரும் திபுகுமஞ்சே கர்த்தரை நாடெங்கும் இருப்பதாலே அவர் கோலம் கொடியும் வீழ்த்திடுமே. கர்த்தரை நாடெங்கும் இருப்பதாலே அவர் கோலம் கொடியும் கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்தேன். நீதிய நாட்களால் நிறைந்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்தேன். நீதிய நாட்களால் நிறைந்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்தேன். கர்த்தரின்
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Oh, Ramdara Shanamdara Nigada. Ramdara Shanamdara Nigada Tira Shanamdara. Hallelujah. Hallelujah, hallelujah. Amen, hallelujah. 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 Namdara Shanamdara. Oh, Radha Tikka Namdara Shana. Oh, Radha Shanamdara Nigada Tira. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். Beloved ones, what a privilege to know this good shepherd. பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல மேய்ப்பனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியதான ஸ்லாக்கியம் எவ்வளவு விசேஷமானது. What a privilege to love this good shepherd. இந்த நல்ல மேய்ப்பனை அறிந்து கொள்வது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். What a privilege to follow this good shepherd. இந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுவது எவ்வளவு விசேஷமான ஸ்லாக்கியம். Oh, what a privileged people we are, beloved one. நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். Let us rejoice and worship and glorify our good shepherd. நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனை
சந்தோஷமோடு களி கூர்ந்தவரை ஆராதித்தவரை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. 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 The Lord may help us to know our good shepherd and enjoy him all through our life and eternity. Let's praise God. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் இந்த பூமியிலும் வரப்போகிற நித்தியத்திலும் நம்முடைய நல்ல மேய்ப்பனை அதிகமாய் அறிந்து கொள்ளவும் அவரை அனுபவிக்கவும் அவர்தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 There was a time we were following that wicked shepherd, the devil, and he was going to destroy and put us into hellfire. Our good shepherd came and rescued us and brought to the sheepfold, to the fellowship of the saints. Let's praise God for that. காலத்திலே பொல்லாத மேய்ப்பனாகிய பிசாசை நாம் பின்தொடர்ந்து கொண்டு போன பொழுது அவன் நம்முடைய ஜீவியத்தை அழித்து நரகாக்கினியிலே நம்மை கொண்டு போய் கொண்டிருந்தான். ஆனால் நம்முடைய நல்ல மேய்ப்பரோ நம்மை சந்தித்து அந்த அவனிடத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு அவர் பின்பற்றோடும்படியாக நம்மை அவருடைய பரிசுத்தமான ஐக்கியமாகிய உண்மையான ஆற்று தொழுவத்திற்குள் நம்மை கொண்டு வந்தபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் All the blessed truths in these days the Lord taught us for everything, for every word of God with a grateful heart. Let's praise God. இந்த நாட்டில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதித்த அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியங்களுக்காக இந்த நாட்டில் அவர் நம்மோடு பேசினதான ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Our good shepherd, he feeds us, he cares for us, he guides us, he carries us till we reach the house of God. Let's praise God. நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்மை போஷிக்கிறார், நம்மை விசாரிக்கிறார், அவர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே நாம் போய் சேரும் வரையிலும் அவிதமாய் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறார். ஆகவே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Coming of the Lord is mercy of God. கர்த்தருடைய வருகை கர்த்தருடைய இரக்கம் தான். Surely we can look for the mercy of God. நிச்சயமாக அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கலாம். By the mercy of God we will meet our Jesus, good shepherd in the mid sky. For that we will praise God. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய நல்ல மேய்ப்பன் வரும்பொழுது நம்முடைய இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 In these days, all the dear ones who came from far and near for blessing them, let's praise God. இந்த நாட்களில் சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So many dear ones prayed for these meetings, helped in many ways, blessing them all. Let's praise God. அருமையான அநேகர் இந்த கூட்டங்களுக்காக அதிகமாய் ஜெபித்தார்கள், பல விதங்களில் உதவி செய்தார்கள். அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். ரென்பாய் நேசிக்கிற நல்ல இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அடியாரை நேசித்து கிருபையாய் இந்த 5 நாள் வேத பாடங்களுக்கு தாவே ஆயத்தப்படுத்தி தந்திருக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்தினுடைய மறைந்திருந்த ரகசியங்களுக்கு தாவே இந்த பசுத்துவான் மூலங்கள் தாவே அடியார் வெளிப்படுத்தி தந்திருக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உலக தாவே அதன் இனிமையை கேட்கும்படி அடியாருக்கு உதவி செய்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே ஆண்டவரே, எங்கள் சத்துக்களுக்கு நாங்கள் மன்னிக்கும் போது இந்த பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று வெளிப்படுத்தினீராய் ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை சத்துக்களை தாவே நாங்கள் சிநேகிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிகிறோம் தாவே. ஆண்டவரே தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவித்தவர்களான குறைகளுக்காய் குற்றங்களுக்காய் ஆண்டவரே தாவே ஒரு அனுகிரகத்தோடு அதற்காக மனசாவிட்டு மனம் திருப்பிக் கொள்ள அடியாருக்கு உதவி செய்யணுமே. அப்போது நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும் என்று நாங்கள் அறிகிறோம் தாவே. ஆண்டவரே வர தாவித்தால் நாங்கள் மறிக்கும் போது தாவே மிகுந்த சமாதானத்தோடு மறிக்க ஆவிக்கிற அனவர்களாய் ஆண்டவரே ஆவிக்கிற உச்சக்கட்டத்திலே ஜீவித்து மறிக்க தாவே அடியாருக்கு உதவி செய்யணுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மறிக்கும் போது தாவே எங்களோடு கூட தாவே எங்களை சுமந்து கொண்டு நித்திய விட்டு கொண்டு போய் நம்பிக்கையால் அடியாரை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் தாவே. ஆண்டவரே, நாங்கள் நீர் வரும்போது நாங்கள் ஜீவிப்போம் என்றால் நீ பிரதானமே பின் வெளிப்படும் போது நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்தியமாக நித்திய விட்டு மகிழ்ந்து கலிகூற அடியாருக்கு உதவி செய்யும். கொண்டு தமிழ் ஜனத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்டதான சத்தத்தை ஜீவிக்க ஒவ்வொருக்கு உதவி செய்யுங்க தாவே. இன்னுங்க தாவே, நாங்களுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து பின்பற்றி நித்திய விட்டு போய் சேரும் வரைக்கும் அடியாரை பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாக்கிறவர்கள் நம்மளை படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Gracious Lord, in these days you graciously came as the good shepherd of our souls. You comforted us, you encouraged us, you helped us, you enlightened us, you quickened us, oh God. Oh, that we need more than we asked or expected or deserved, you have done for us. And thank you, Lord, for the blessed assurance. Our good shepherd will carry us in your bosom till we, Lord, reach that mid-sky. Bless thy people and send them with the fullness of the blessings of the gospel, we pray. In Jesus' precious name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.